இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நடத்திய மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2025 போட்டியில் மிஸ்டர் தமிழகம் பட்டத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜீவா மற்றும் சிங்காரவேல் ஆகியோர் வென்றனர். மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2025 போட்டியில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த போட்டியில் மிஸ்டர் தமிழகம் 2025 பட்டத்தை ஜீவா, மிஸ் தமிழகம் 2025 பட்டத்தை மாளவிகா, மிஸ்ஸஸ் தமிழகம் 2025 பட்டத்தை திவ்யா ஆகியோர் வென்றனர். மிஸ்டர் தமிழகம் பிரிவில் 1ஆம் ரன்னர்-அப் பட்டத்தை சிங்காரவேல், மிஸ் பிரிவில் 2ஆம் ரன்னர்-அப் பட்டத்தை யுபேதா, மிஸ் காடஸ் பட்டத்தை அன்புபிடி, மிஸ்ஸஸ் தமிழகம் பிரிவில் 1ஆம் ரன்னர்-அப் பட்டத்தை பபீனா ஆகியோர் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகை அனுஷா, ஃபேஷன் லார்ட் மணிகண்டன் மற்றும் பிரபல ஃபேஷன் வடிவமைப்பாளர் சுபாகத் அலி ஆகியோர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னணி பிரபல ஃபேஷன் நடன இயக்குனர் ஃபஹீம் சிறப்பான கோரியோகிராஃபி செய்து அசத்தியிருந்தார். 5th சக்ஸஸ்ஃபுல் இயர்னு சொல்லலாம். இந்த ஷோ சக்ஸஸ் ஆனதுக்கு நிறைய பேர் காரணம். ஃபஸ்ட்டு இந்த ஷோவுக்கு இந்த பேர் வச்சதே கருண் சார் தான். ஸோ அவர் இன்றைக்கி எங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கம்பெனி டு டூ அ பெஜென்ட் இன் ஷிப் அது நம்ம இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் கம்பெனி பிலாங்கிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷோவில் வின் பண்ணாத மாடல்ஸுக்கு தான் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே லைஃப்பில் வின்னர்ஸ், தமிழகமில் வின்னர்ஸ் இல்லைனாலும் and they have the next stage also to show their talent. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது என்னோட கடவுள் மாதிரி ஜான் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் மீ டுவர்ட்ஸ் அ லைட். அண்ட் இது என்னோட 3rd pageant பட் ஃபர்ஸ்ட் இண்டர் ஸ்டேட் pageant. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு வின் திஸ் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ தமிழ்நாடு. தேங்க்யூ. இதில் நான் ஒரு டைட்டில் வின்னராக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜான் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே நம்மளால் முடியாதுன்னு முடங்கி வீட்டில் இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு அஸ் அ உமனாக நம்ம எதாக இருந்தாலும் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் முதல்ல முன்னாடி நிற்கணும். ஸோ இப்படியே உள்ளேயே இருந்துடக்கூடாது. நம்மளோட ட்ரீமை நம்மளை வெளிப்படுத்திக்கிறது ரொம்பவே அவசியம்னு நான் நினைக்கிறேன்.